கல்ச்சர் வாரியர்ஸ் சாரி வல்கர் வாரியர்ஸ். இவர் தான் என்னோட 3வது புருஷன். ஆனா இவருக்கு எனக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து இந்த எனக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனது வந்து ஒரு சீரியல் ஆச்சு, தென்றல் வந்து நிச்சயம். அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனது அம்மன் தாய் படத்துல கல்யாணம் ஆச்சு. ஸோ ஆஸ் பர் நம்ம ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த டிவிகே வாரியர்ஸ் சாரி வல்கர் வாரியர்ஸ் இது வந்து 3வது கல்யாணம். அண்ட் மூஞ்சி முறையில் கூடயாப்பா வித்தியாசம் தெரியாது. இதே மாதிரி எலெக்ஷன் டைம்ல போய் நீங்க வாட்டில் வேற எதுலையும் போய் ஊதி விட்டு வந்துடுறாங்க. கரெக்டா மரத்தூதியில போய் ஊதிட்டு வாங்க. அப்புறம் உங்க தலைவருக்கு டெபாசிட் இல்லாம போயிட போகுது. கிட்னி திருடியாமா நீ? ஏமா பாவம், அடுத்த வேலை சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவங்க மனசை மாத்தி ஏமாத்தி அவங்ககிட்ட இருந்து கிட்னியை திருடி ஷோ சம்பந்தமே இல்லாம, ஏன் ஜூலி மேடம் சம்பந்தமே இல்லாம நீங்களா வந்து மாட்டி அப்புறம் உங்களுடைய வரலாறை சுரண்டி பார்த்தால் இப்படி ஒரு கேவலம் செய்து வைத்திருக்கிறீர்களே. அப்புறம் ஏன் மேடம் உங்களுக்கு இவ்வளவு ஆட்டிடியூடு, இவ்வளவு திமிரு? உண்மையா உழைச்சி உண்மையா மக்களுக்காக மற்றவங்களுக்காகன்னு வந்த ஒரு மனுஷனை சம்மந்தமே இல்லாம யார் தெரியுமா பேசுவாங்க? இப்படி மனசாட்சியே இல்லாம, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம, ஏழைங்க வாயில வயலையும் அடிச்சு புட்டிங்கி சம்பாதிச்சு, இதுக்கு மேல நீங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு நினைச்சு உங்களுக்குலாம் ரிப்ளை வீடியோ போட்டோம் பாருங்களேன், எங்களை சொல்லணும். இதுக்கப்புறம் அந்த அந்த கர்மான்னு ஒன்று இருக்குல்ல மேடம், அதுவே பார்த்துக்கோம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் புண்ணியத்தை சேருங்க, கொஞ்சம் நல்லது செய்யுங்க. இல்லைன்னா நல்லது செய்கிறவங்கள சுரண்டி அவங்கள நோண்டாம உங்கள் வேலையாவது பார்த்துட்டு இருங்க, சரிங்களா? கடைசியில் இப்படி தான் உங்கள் வாழ்க்கை ஓடுது. இன்னும் உங்களுடைய ஹிஸ்ட்ரியை எடுத்தோம்னா பல விஷயங்களை செஞ்சுருப்பீங்க போல இருக்கே. இதுக்கு மேலே உங்களுக்குலாம் ரிப்ளை கொடுக்கறதுக்கு சும்மா இருக்கலாம். அப்பா கிட்னி திருடியாமா நீ?